Hi, welcome back to my channel, Nellai MS Academy. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா why should we read books? நாம் ஏன் புத்தகம் வாசிக்க வேண்டும்? இதே ஒரு கேள்வியை நீங்க ஒரு மாணவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் அதிகமா மதிப்பெண் பெறணும், அதனால நான் புத்தகம் வாசிக்கணும். ஒரு கல்லூரி பேராசிரியர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், ஒரு ஆர்வத்தை உருவாக்கணும், அதுக்காண்டி நான் புத்தகங்களை வாசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், ஸோ ஐ ரீட் புக்ஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாமே உண்மைதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலனை தருகிறது புத்தக வாசிப்பு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 3 முக்கியமான நபர்களை அறிமுகப்படுத்த போறேன். இவங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபெமிலியரான ஆள் தான். யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் அண்ட் எலான் மஸ்க். இந்த 3 பேருக்கும் உள்ள முதல் பொதுவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 பேருமே உலகின் பணக்காரர்களாக இருந்தார்கள். பில் கேட்ஸ் இருந்திருக்கிறாரு, வாரன் பஃபெட் இருந்திருக்கிறாரு, இப்போ எலான் மஸ்க் இஸ் த கரண்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன். இந்த 3 பேருக்கும் இன்னொரு பொதுவான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா புத்தகம் வாசிப்பு. சமீபத்தில் நான் சாட் ஜிபிடி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, உலகத்தில் உள்ள அனைத்து பணக்காரர்களிடம் உள்ள 5 பொதுவான பழக்க வழக்கங்களை பட்டியலிடு அப்படின்னு நான் சொன்னப்போ அதில் முதன்மையான பழக்கம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா புத்தக வாசிப்பு. அதில் அவங்க சொல்றாங்க, உலகின் பெரும் பணக்காரர்கள் அவர்களுடைய நாளில் 80% வாசிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அதாவது அவருடைய ஒரு நாளில் பெரும் பொழுதை அவர்கள் வாசிப்பதற்காகவே செலவிடுகிறார்கள். ஆல்ரைட், இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா, புத்தகம் வாசிப்பதனால் மட்டுமே ஒருவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக ஆகிவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கருவி. அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான் அதை பயன்படுத்தி பெரிய ஆளாகிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. புத்தகம் என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு பெட்டகம், கருத்துக்களின் பெட்டகம், பல தீர்வுகளின் பெட்டகம். இப்போது எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, பில் கேட்ஸாக இருந்தாலும் சரி, வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் சரி, அவர்கள் புத்தகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அதில் உள்ள கருத்துக்களை அவர்கள் வாழ்வில் பயன்படுத்துகிறார்கள், உபயோகப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் வெற்றி காண்கிறார்கள். ஸோ நீங்கள் எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதை வாசிங்க, அது எந்த கருத்தினாலும் எடுத்துக்கங்க, ஆனால் அதை வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஒரு விஷயத்தையாவது நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெரிய மாற்றங்களை உருவாக்கும்.